மாற்றத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது ஒரு தலித்துக்கு வந்து அமைச்சரவை கொடுத்துட்டா தலித்துகளுடைய அந்த முன்னேற்றம் நிச்சயமாக சொல்ல முடியுமா? முழுமையாக வந்து இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஜாதிய கொடுமைகள் வந்து தலைவிரித்தாங்க. அது இல்லாமல் பார்க்கணும். அதே போன்று வேங்கவயல் மாதிரி வந்து ஒரு சம்பவங்கள் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடாது. வேங்கவயல் வந்து ஒரு ஒரு நாகரிகம் இவ்வளோ வளர்ந்து ஒரு விஞ்ஞானம் வளர்ந்து கூட இன்னும் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கும் போலீஸ் திறந்துட்டு இருக்கு. அதே போல் வந்து தலித்துக்கு எதிரான கொடுமைகளை வந்து தொடர்ந்து வந்து தாக்குதலுக்குள்ளாவது, அதே போன்று பல பிரச்சனைகள் வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு தினம் தினம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வெறுமனே அமைச்சரவை மாற்றத்தை தலித்து கொண்டு வந்துட்டா போதாது. மாற்றம் என்பது பார்த்தீங்கன்னா எல்லோருமே தலித்துக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு வழங்கும் மூலம் தான் ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியும். ஆனால் அதை வந்து திமுக கடைபிடிக்கும்னு சொன்னால் நிச்சயமாக கடைபிடிக்காது. ஏன்னா திமுக அரசை பொறுத்தவரை இப்போ உதயநிதி துணை முதலமைச்சராக வாழ்ந்ததுனால என்ன பெரிய தேனும் பாலும் ஆறும் ஓட போதா இல்லையா? ஒன்றும் ஓட போதில்லை. சட்ட ஒழுங்கு அப்படியே இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி கட்ட பஞ்சாயத்து இல்லாத ஆக்கிட்டு வரா, இல்லை சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் தருவாரா? அது கிடைக்க போதில்லை. ஏரிய விலைவாசியை குறைச்சிடுவாரா? அது ஒன்றும் நடக்க போதில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா 10,000 ரூபாய்க்கிட்டு வரா? ஒன்றும் கிடையாது. சொத்து வரியை குறைச்சிடுவாரா? மின்சார கட்டண தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? படித்த இளைஞர்களுக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னா அந்த கல்வி கடன் வந்து வாங்கியிருந்தாங்க, அதை ரத்து பண்ணிட்டு வரவரு. அரசு ஊழியர் தினந்தோறும் ஆசிரியர்லாம் வீதிக்கு வந்து போராட்டி இருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. அதை இவர் நிறைவேற்றுவாரா? ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்திடுவாரா? பாருங்க சார், சென்னையில் ஸ்டாலின் வாயை திறக்கிறாரு, வாயை திறந்த உடனே ஒருத்தர் வந்து குழியில் விழுந்து சாவுறாரு. எங்க அசோக் நகர்ல ஒரு சாவு இல்லாம ஒரு மரணம் இல்லாம வந்து நம்ம வந்து எவ்வளவு ஒரு புத்தி கெட்ட ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்றதுக்கு ஒரு உதாரணம். ஏங்க மழை காலத்துல போய் யாராவது மழை நீர் வடிகால் வேலையை பார்ப்பாங்களா? மழை காலத்துல போய் மழை இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பருவமழை ஸ்டார்ட் ஆன காலத்துல வடிகால் வேலையை பார்க்கறாங்களா? மழை நீர் கால்வாய் தோன்றாங்களாம். எப்படிப்பட்ட வந்து ஒரு 23ஆம் புலிகேசி அரசு, 23ஆம் புலிகேசி ஒரு காமெடி தர்பார். சுருக்கமா சொன்ன என்ன சொல்லணும், காமெடி தர்பார். அதை தான் இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதே என்ன பண்றது, இன்னொரு 1.5 வருஷம் இந்த காமெடி தர்பார் ரசிச்சு தான் ஆகணும். மக்கள் உயிர் போகாம இருந்தா சரி, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, நிம்மதியான வாழ்க்கை கூட. என்னங்க மாநகராட்சியில் சொத்து வரி ஏற்றிட்டாங்க. சொத்து வரி ஏற்றதுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஏற்றினா மக்கள் எப்படி தாங்குவாங்க இன்னைக்கு? அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதியில் முழுமையாக கவனம் செலுத்தலை. இப்போதான் வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் அங்கங்கே ரோடெல்லாம் பள்ளம் தோண்டி போட்டுட்டு எவ்வளோ பேர் வந்து கோயம்பேட்டில் பாருங்க, ஒரு பெண்மணி அந்த அம்மா வண்டியில் போயிருக்கு, பள்ளத்தில் விழுந்து எகிரி ஒரு வாகனம் மோதி செத்து போச்சு. யார் பொறுப்பு இதுக்கு? இப்போ அசோக் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார். யார் பொறுப்பு இதுக்கு? அரசு பொறுப்பே இருக்க வேணாவா? அதனால வெறும் வாய் சவடால் தான் இந்த அரசை பொறுத்தவரை. வாய் சவடால் அதாவது சொல்லுவாங்க, இப்போ தலைவர் சொல்லுவார், அம்மா வந்து இந்த படத்தில் சொல்லுவாங்க 1901 நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை உள்ளது. அது யாருக்கு சொன்னாங்கன்னு இல்லை, இவங்க தான் சொல்லுவாங்க. அதனால இந்த கோபாலபுரத்து கொத்தடிமைகளுடைய அரசாங்கம் தான் இன்னைக்கு கோமாளி தர்பார் நடத்திட்டு இருக்கு. சார், எத்தனையோ மூத்த அமைச்சர்களுக்கும் போது அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்ததை பிரதான எதிர்கட்சியை அதிமுக இன்னும் கொஞ்சம் கடுமையான குரல் கொடுத்திருக்கலாமோ, கடுப்பு கொடுத்திருக்கலாமோ? நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோமே, இதோட காமெடி தர்பார்னா இருக்குன்னு சொன்னா இதோட என்ன மோசமா இல்லையா? என்ன நடந்துட போகுது? தலைகளை மேட தமிழ்நாடு ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்போ பசியும் பட்டினிமா இருக்கிறோம், பசியும் பட்டினா இருக்க போறோம். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது தொடர்ந்து நடக்கும் இந்த ஆட்சியில். அது ஒன்றும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் வந்து யாருக்குன்னா இந்த புதுசாக வந்த அமைச்சர்களுக்கு. ஏமாற்றம் யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாவம் பொன்முடி. அவர் யார்? ஒரு சீனியராக மாடா ஓடா உழைச்சவர். இவருக்கு யார்? ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கும். அவரே சொன்னார், யார்? நாங்கெல்லாம் கோபாலபுரத்து கருணாநிதி கொத்தடிமைனாரு. அந்த கொத்தடிமை என்ன பண்ணிட்டாரு? கவர்னர் பேச்சை கேட்டு இன்னைக்கு வந்து மாற்றி விட்டாங்க போட்டு சொல்லி. அப்போது யாருடைய பேச்சை கேட்டு கட்சியில் வந்து ஒரு மாற்றம் செய்வதற்கு இந்த திமுக தயாராக இருக்கு சொல்லு. அப்போ வந்து கவர்னருக்கும் பொன்முடிக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து பொன்முடி வந்து இந்த உயர்கல்வித்துறை இலாக்கா வைக்கக்கூடாதுங்கன்னு சொன்னால் அதை கேட்டுட்டு வந்துடுமா? பிரைம் மினிஸ்டரும் வந்து அதை தான் போய் கேட்டு வந்தீங்களா நீங்கள்? அதை கேட்டு வந்த பிறகு மாற்றீங்க. அது யார்? பொன்முடிக்கு ஏமாற்றம். எல்லாம் பவள விழாவுக்கு ஒன்றா போனாங்க இது மீட்டிங்க்கு. அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் வந்தாரா இவர் பொன்முடி?
அதனால இப்போ துரைமுருகன் பாவம் அவர் வெந்து போய் நொந்து போய் இருக்காரு. அவரு வெந்து போய் நொந்து போய் நூடுல்ஸ் ஆயிட்டார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு திமுகவுடைய சீனியர் மோஸ்ட் இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை என்ன, அது உட்கட்சி விவகாரம், எப்படியாவது போயிட்டு போங்க. மக்களுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க, நரி வளம் போனான்னா இடம் போனான்னா, நாட்டில் எதுவும் நல்லது நடக்க போகிறது கிடையாது. இன்னும் 1.5 வருஷத்தில் இந்த கொடுங்கோன்மையுடைய ஆட்சி, சர்வாதிகாரியுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து மக்கள் முழுமையாக வஞ்சிக்கப்படுகின்ற சூழ்நிலையும், பலவிதமான அளவுக்கு வரி உயர்வுகள் மூலம் மக்கள் கஷ்டப்படுகிற சூழ்நிலையும், இந்த குடும்பம் மட்டும் ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் உருவெடுத்து இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய உலக பணக்கார குடும்பம் உருவெடுக்கும். அதான் நடக்கும்.